சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் மோடி தலைமையில் மே 24ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்க முதல்வர் மு க ஸ்டாலின் டெல்லி செல்கிறார். தமிழகம் முழுவதும் ரூபாய் 207 கோடியில் கல்லூரிகளில் ஏற்படுத்தப்பட உள்ள உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மூடி கிடக்கும் கோயில்களை திறந்து தினமும் ஒரு கால பூஜையாவது நடத்த வேண்டும் என்று அறநிலைத்துறைக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பதிவு செய்யாமல் இயங்கும் சுமார் 60,000க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகள், கிளினிக், நர்சிங் ஹோம் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து சுகாதாரத்துறை ஆலோசனை நடத்தி வருகிறது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட 103 ரயில் நிலையங்களை பிரதமர் மோடி நாளை காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறார். கோடை விடுமுறையொட்டி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகளை உற்சாகப்படுத்தும் வகையில் தமிழக அரசின் தோட்டக்கலைத்துறை சார்பில் மலர் கண்காட்சி ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு 127வது மலர் கண்காட்சி 15ஆம் தேதி தொடங்கியது. இந்த கண்காட்சியை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிலையில் உதகை மலர் கண்காட்சியில் 6 நாட்களில் 1,13,000 பேர் பார்வையிட்டுள்ளனர். காரைக்கால் பேரளம் இடையே ரூபாய் 180 கோடியில் அகல ரயில் பாதை பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் மின்சார ரயில் சோதனை ஓட்டம் நடந்தது. வக்ஃப் சட்ட விவாதங்களுக்கு இடையே ஒரு சமூகத்தின் மத விவகாரங்களில் அரசின் தலையீடு எந்த அளவிற்கு இருக்கலாம் என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ள நிலையில் ஆகமம் அல்லாத கோயில்களில் அர்ச்சகர்களை நியமிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சென்னை கிண்டி கத்திப்பாரா மேம்பாலத்தின் சென்டர் மீடியனில் கார் மோதி விபத்துக்குள்ளானது. திருவொற்றியூரில் இருந்து ராமாபுரம் நோக்கி சென்ற கார் கத்திப்பாரா மேம்பாலத்தில் சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணித்த பெண்கள் காயமடைந்த நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பெண்ணாகரம் காவிரி கரையோர வனப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் உள்ள பிரசித்தி பெற்ற மகான் சுல்தான் சையது இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லாஹ் தர்கா உள்ளது. இந்த தர்காவில் ஆண்டுதோறும் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக சந்தனக்கூடு திருவிழா நடைபெறும். அதன்படி ஏர்வாடி தர்காவில் 851ஆம் ஆண்டு மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா இன்று மாலை தொடங்கி நடைபெறுகிறது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சென்னம்பட்டியை சேர்ந்தவர் சுப்பிரமணியம். இவர் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி ஆவார். இந்த நிலையில் இவர் தனது தோட்டத்திற்கு சென்றபோது தோட்டத்திற்குள் நாய்கள் கூட்டமாக சுற்றி வந்ததை பார்த்து ஆத்திரமடைந்தார். இதனையடுத்து அவர் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து அந்த நாயை சுட்டார். இதில் நாட்டையின நாய்க்கு முதுகில் குண்டு பாய்ந்து காயம் ஏற்பட்டது. இதனை நாயின் உரிமையாளர் ராதிகா தட்டி கேட்டுள்ளார். இதனையடுத்து ராதிகா தட்டி கேட்டதற்கு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி கொலை மிரட்டல் விடுத்ததாக போலீசில் புகார் அளித்தார். இதனையடுத்து ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி சுப்பிரமணியனை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கூட்டப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சரஸ்வதி என்ற மூதாட்டி. இவர் அப்பகுதியில் தனியாக வசித்து வந்தார். ஏற்கனவே இவரது கணவர் இறந்துவிட்ட நிலையில் இவரது பிள்ளைகளும் திருமணமாகி தனித்தனியாக வசித்து வருகின்றனர். இவர் ஆடு மாடுகள் வைத்து மேய்த்து வந்த நிலையில் நேற்று மாலை ஆடு மற்றும் மாடுகளை மேய்ப்பதற்காக வனப்பகுதிக்கு சென்ற சரஸ்வதி வீடு திரும்பவில்லை. இதனால் அச்சமடைந்த அவரது உறவினர்கள் வனப்பகுதிக்கு சென்று பார்த்தனர். அப்போது அங்கு சரஸ்வதி அடித்து கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். மேலும் அவரது காது, மூக்கில் அணிந்திருந்த நகைகள் அறுக்கப்பட்டு கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்ற அப்பகுதி மக்களின் 27 ஆண்டு கால கோரிக்கை அரசியல் சதிராட்டத்தால் காலாவதி ஆகிக் கொண்டே வருவதாக பொதுநல அமைப்புகள் புலம்பி தீர்க்கின்றன. கல்வி நிதி வழங்க ஒன்றிய அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. ரூபாய் 2,291 கோடி கல்வி நிதி வழங்க உத்தரவிட வேண்டுமென மனுவில் தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்தது. மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி வழங்க முடியும் என்று ஒன்றிய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சிறைகளில் சாதி ரீதியான பாகுபாடு காட்டக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக சிறை விடுதிகளில் திருத்தம் செய்து அரசிதழில் தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. சென்னையில் நேற்று தனது வழக்கமான அலுவல்களை முடித்துக்கொண்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு விரைவு பேருந்து மூலம் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் ஊர் திரும்பியுள்ளார். குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடித்த போலீசாரை நேரில் அழைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருள்ஞானபுரத்தை சேர்ந்தவர் வான்மதி. இவர்களுடைய மகள் ரஷிகா வயது 18. இவர் தனது தாயார் செல்போனை பறித்ததால் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். திருவனந்தபுரம் கோட்டத்தில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் குருவாயூர், அந்தியோதயா, திருவனந்தபுரம் உள்ளிட்ட எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பகுதி நேர ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிடுவது நல்லது, தனித்து அல்லது கூட்டணி அமைத்து போட்டியிடுவது நடிகர் விஜய் விருப்பம் என பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் எச் ராஜா மதுரையில் தெரிவித்துள்ளார்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சாய ஆலை வளாகத்தில் மனித கழிவு தொட்டியை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கியதில் மேலும் ஒருவர் செவ்வாய்க்கிழமை உயிரிழந்தார். இது தொடர்பாக சாய ஆலை உரிமையாளர் உட்பட 4 பேர் மீது வழக்குப்பதிவு தொடரப்பட்டுள்ளது. டாஸ்மாக் முறைகேட்டில் விஐபிக்கள் பலருக்கும் தொடர்பு உள்ளது. இது அமலாக்கத்துறையின் விசாரணை முடிவில் வெளிச்சத்துக்கு வரும் என்று பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இணைய பாமகவுக்கு வாய்ப்பே இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில முன்னாள் செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் கருத்து தெரிவித்துள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதல்வர் ஸ்டாலின் டெல்லி செல்ல உள்ள நிலையில் வெள்ளை கொடிக்கு வேலை வந்துவிட்டதோ என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கிண்டல் செய்துள்ளார். 87 வயதிலும் நீச்சல் குளத்தில் நீந்தி ராமதாஸ் உற்சாகத்துடன் இருக்கிறார். தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள நீச்சல் குளத்தில் பாமக நிறுவனர் உற்சாகத்துடன் நீச்சல் அடித்து மகிழ்ந்த காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. ஆட்சிக்கு வந்தால் அடுத்த நாளே நீட் தேர்வை ரத்து செய்வோம் என வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக புதிய சட்டத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியது, அத்துடன் கடமையை முடித்துக் கொண்டது என்று வழக்கு தொடராதது ஏன் என்றும் முதல்வருக்கு ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். ஹிந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத்துக்கு ஹிந்து தர்ம புரஸ்கர் விருது வழங்கியுள்ளனர். வருமுன் காப்போம் என்பது போல் தவறு நடக்கும் முன்பு நடவடிக்கை எடுப்பது ஒரு புறமும், தவறு நடந்துவிட்ட பின் அதன் மீது கடும் நடவடிக்கை எடுப்பது இன்னொரு புறம் என தொடர்ந்து தமிழக அரசு எல்லா விஷயங்களையும் நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும், எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தவறு செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றும் அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். இறந்து போன அடையாளம் தெரியாத நபரின் கைரேகையை ஆதார் தரவுகளுடன் ஒப்பிட்டு பார்ப்பது இயலாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆதார் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. எழும்பூரிலிருந்து மே 24ஆம் தேதி காலை 10:20 மணிக்கு குருவாயூர் செல்லும் விரைவு ரயில் வண்டி எண் 16127 சாலக்குடியுடன் நிறுத்தப்பட உள்ளது. இந்தியாவில் 6 லட்சம் இளைஞர்கள் எலும்பு தேய்மானத்தால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இதற்கு உடல் உழைப்பு இல்லாதது, உடல் பருமன் போன்றவையே முக்கிய காரணம் என அப்போலோ டாக்டர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் 120 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்கல்வித்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதல்வர் ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். ஆசீர்வாதம் பண்ணு தலைவா என்று தோனியின் காலை தொட்டு வணங்கிய வைபவ் சூரியவன்ஷியின் வீடியோ வைரலாகியுள்ளது. மகளிர் கிரிக்கெட் இங்கிலாந்து அணி வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இன்று மோத உள்ளன. 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு மோசமான சாதனையை சென்னை சூப்பர் கிங்ஸ் படைத்துள்ளது. சென்னை அணியின் இளம் வீரர்களுக்கு தோனி அறிவுரை வழங்கியுள்ளார். இன்று அதிரடி உயர்வில் தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் 1760 உயர்ந்துள்ளது. இன்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 220, பவுனுக்கு ரூபாய் 1760 உயர்ந்துள்ளது. இன்று வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 3 உயர்ந்துள்ளது. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பவுனுக்கு ரூபாய் 70,500க்கு கீழே இருந்த தங்கம் விலை இன்று அதிரடியாக உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 71,440 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 8,930 ரூபாய்க்கும் விற்பனையானது. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த 4-5 நாட்களில் தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு அரபிக்கடலில் நிலவி வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 12 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஆற்காட்டில் 145.2 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 5 நாட்களில் தொடங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 7 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.